Wala agad. Official. Istela kiyawan ka hangin na badda liya lagi ng paghahagan. Ulla wajju ko adul milri anigala. சொல்ற கேளுங்க ஏனண்டா அவங்கள பாதுகாப்பு முன்னாடி கத்திரிக்கலாம் நாங்க உடைக்க மாட்டோம் உள்ள போக நம்பிக்கை தான உங்களுக்கு ஏற்கனவே மாகாண சுகாதார சேவை பணிப்பாளராக சொல்லப்பட்டது அப்படியே அவர் தமிழில் இங்கிலீஷில் எழுதி தந்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்காது அரசாங்க அதிபருக்கு முகவரியிட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே உறுதியளித்தபடி பின்வரும் செயற்திட்டங்களை நான் நிறைவேற்றுவதற்கு என்னுடைய சம்மதத்தை வாக்குறுதியை தருகிறேன். ஒன்று, முதலாவது செயலாளர் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழுவினால் முன்வைக்கப்பட்ட சிபாரிசினை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். 2 குழு நியமிக்கப்பட்டது, அந்த குழுவின் தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். மற்றது மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரால் நியமிக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணையின் அறிக்கை 3 நாளைக்குள் கிடைக்கப்பெறும். அந்த அறிக்கையினை அந்த சிபாரிசுகளையும் நான் உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். மற்றது இந்த பொது வைத்தியசாலையின் சேவை எந்த விதமான தடையின்றி பொதுமக்களுக்கான அந்த சேவையினை நான் தொடர்ந்து செய்வதற்குரிய உறுதிப்பாட்டினைக்கு நடவடிக்கை எடுப்பேன். பத்திரத்தின மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வடக்கு மாகாணம் தொடர்ந்து இங்க போறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம். சரியா? அதுக்குரிய 4 பேர் இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. இந்த மரியாதை போகும்போது இந்த அறிக்கை இந்த மரியாதை போகும்போது சரியா டெனிசன் சூழ்ச்சி டெனிசன் ஆசாத்துல பொக்க இடமாற்றம் ஒரு தீர்வு அல்ல. அங்க கொள்ளையா பாமசி உழைக்கிறாங்க. மத்தியானம் வாராங்க, திரும்பி 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பாமசி உழைக்கிறாங்க. என்னது ஆஸ்பத்திரி இடமாத்திரம் சொல்லல. அவங்க அரசு பண்றது வேலை இல்லாம 3 நாள் ஆகும். அந்த 3 நாள் வரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டா உண்மைதான் இது நீதி கிடைக்காதப்பா. இப்ப உள்ள போயிட்டு வந்தீங்கல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உள்ள 5 பேரை கூப்பிட்டாங்க. மக்கள் சார்பா நான் போனேன். அங்க போனோன்னு இந்த அரஸ்ட் பண்ணி சொல்ற டாக்டர் அசாத்தே தான் ரிப்போர்ட் எழுதுறான். அப்ப என்னப்பா அந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்கும்? அவன் தார கோரிக்கை எப்படி உண்மையா இருக்கும்? அவன் தார அந்த லெட்டர் எப்படி அதை நம்புறது? கொலைகாரனை கொலை செஞ்சவனை எழுதி தரான்னு அதை வாங்கிட்டு வந்தேன். இந்த மக்கள் என்ன முட்டாளானாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இந்த மக்களுக்கு விரோதம் இல்லாம நான் வெளியே வந்தேன். அரஸ்ட் பண்ணு டாக்டர் அசாத்தா அரஸ்ட் பண்ணு போ.
3 மாசத்துக்குள்ள அடுத்த கொலை, இனி இன்னொரு 2 மாசத்துக்கு அடுத்த கொலை, அதுக்கு கிழமைக்கு கிழமை கொலை. மக்கள் என்ன பாடுபடட்டும் என்று பாசையும் தெரியாது. நாங்க சொல்றது அவள் தர மருந்து பேய காற்று எங்க ஊர்ல வந்து எங்களை போறீங்க சம்பளங்கானாண்டு செக் அடிக்கிறீங்களா? இந்த மொழி செத்துட்டுது, தாய் பிள்ளை மாய்த்துக செத்துட்டுது. அந்த மொழி திரும்பி வருமா? இந்த குடும்பத்தில் ஒண்ணு நடந்தானே முடியா? என்னங்களா பொய் மெடிக்கிறா முடிக்கிறா? பொய் மெடிக்கிறா முடிக்கிறா? அப்பா பரவாயில்லையா? வேறு பைத்தியதாடா. எனக்கு தெரியும் தெரிஞ்சனா ஆதாரத்தோட தண்ணி இருக்கு எனக்கு தெரியும். சொல்லிட மாட்ட போறோம். உங்க மரியாதை போக போகுது. உங்க மரியாதை போக போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க அதுல சரி சொல்லுங்க. மென்ஷன் பண்றது உங்களுக்கு சொல்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க கதைக்காங்க ப்ளீஸ் சொல்றது கேளு. அட நீ பப்ளிக் பண்ணு ப்ளீஸ். நான் ஓட்ட வெளிய ஓட்ட. டேய் நான் சொல்றது உனக்கா வந்தடா. உனக்கா வந்தடா. டேய் அண்ணா இதுல உனக்கா வந்தடா. அவர் எனக்கு அத சொல்றான். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. சொல்லு மச்சான் சொல்லு. வெயிட் பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்றது. அடே அடே சொல்ற கேளுடா. நீ சொல்லுங்க சாமி. வேங்க நீ சொல்லு மச்சான். இப்ப என்னன்னு சொன்னா சொல்லு. லெட்டர்ல எழுதி இருக்காங்க. என்னன்னு சொன்னா அவர் வந்து 2 விசாரணை முடிஞ்சு இன்னும் ஒரு விசாரணை இருக்கு. விசாரணை செஞ்சுட்டு செக்ரட்டரி தான் தீர்மானம் எடுக்கிறது. அவர் வந்து செக்ரட்டரிக்கு எல்லாத்தையும் அனுப்புவாரு. இப்ப என்ன பிரச்சனை நடந்து சொல்லு. செக்ரட்டரி வந்த பிறகு அவர் வந்தா சம்பந்தமானது அமல்படுத்தணும் சொல்லி லெட்டர்ல இருக்கு. சின்னையார் இப்படியே அனுப்பினது இப்படியே அமல்படுத்தினது சின்னையார் புரிதல் செஞ்சுட்டான். நீ ஜெகநாயக கடிபட விட போறாய். அதை உனக்காக வந்த உனக்காக வந்த சரியா உனக்காக வந்த சார் கொண்டு பண்ணலாம்டா நான் அதுக்கு ஒரே ஒரு அடிப்படை ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம். அடிப்படை வேற கோரிக்கை கேட்காடி வேற என்ன போறீங்க? ஆனா 3 நாள் முடிவெடுத்து எடுக்கிறல தற்காலிக நிப்பாட்டணும் தான் கேட்க சொல்றோம். முடிவுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க அதை கேட்காம வேற என்ன இதுல என்ன நிக்கிறோம்? தற்காலிகம் கேட்டு ஓகே வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு நடந்த விஷயங்களை ஒருக்க எங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்தில் மாத்திரமல்ல முழு இலங்கை நாட்டிலே அதிர்வலையை தோண்டிவிட்டுள்ளது வனஜா ராஜஸ்ரீ என அழைக்கப்படுகின்ற வனஜா என்பவருடைய மரணமும் அவருடைய சிசுனுடைய மரணமும் மன்னார் மாவட்டத்திலே மிகவும் ஒரு அதிர்ச்சி அலைக்கு ஏற்படுத்தியுள்ளது. நான் தற்பொழுது மன்னார் வைத்தியசாலையிலே தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். மன்னார் வைத்தியசாலையிலே நேற்றைய தினம் பிரசவத்துக்காக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண் குழந்தையும் வைத்தியர்களுடைய கவனயினம் காரணமாகவும் அவருடைய அலட்சிய போக்கு காரணமாகவும் அந்த குழந்தையும் அந்த தாயாரும் மரணமடைந்திருந்தார்கள். அந்த பின்னணியிலே நேற்றைய தினம் அவர்கள் பிண பரிசோதனைக்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த சடலமானது இன்னும் மன்னாருக்கு வந்தடையாத நிலையிலே இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அவர்களுடைய பொது அமைப்புகள் பொதுமக்கள் ஒன்றாக 4 மணி அளவிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை ஒன்றினை நடாத்துவதற்கு தீர்மானித்திருந்தார்கள். அந்த இடையிலே 4 மணி அளவிலே சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் ஒன்று கூடியிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலேயே மன்னாருடைய கச்சேரியிலே வடமாகாண சுகாதார பணிப்பாளர் உட்பட எங்களுடைய அரசாங்க அதிபருடைய தலைமையின் கீழ் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றன.
அந்த பின்னணியிலே இங்கே மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை பின்தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் மன்னாருடைய போலீஸ் அத்தியட்சர்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். அரசாங்க அதிபர் உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்பதற்காக உடனடியாக இந்த இடத்துக்கு வருமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கைக்கு அமைவாக எங்களுடைய மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், எங்களுடைய பிரதேச செயலாளர் உட்பட அந்த விசாரணை குழுக்காக நியமிக்கப்பட்டிருந்த குழுவினர் மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக இறந்த பெண்ணுடைய தாயார் மற்றும் அவருடைய உறவினர்கள் உட்பட நாங்கள் அவர்களுடைய விசாரணை குழுவிலே அவர்களுடைய கலந்துரையாடலே வைத்தியசாலைக்குள் பங்கு பெற்றிருந்தோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். தங்களுடைய விசாரணை குழுவினுடைய விசாரணையானது 2 விசாரணை குழுக்கள் முடிவடைந்து விட்டது. இன்னும் ஒரு விசாரணை இடம்பெறவிருக்கின்றது. இது தொடர்பான தீர்மானங்களை நாங்கள் சுகாதார அமைச்சினுடைய செயலாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தி 3 நாட்களுக்குள் நிரந்தரமான ஒரு தீர்வினை பெற்றுத் தருவோம். இந்த விசாரணை குழுவானது உங்கள் மக்களுக்கு இந்த விசாரணையில் ஒரு நீதியினை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் கடினமாக உழைப்போம். அது மாத்திரமல்ல, மக்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் துரிதகரமாக ஒரு முடிவினை எடுப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சார்பாக மக்கள் சார்பாக 3 விடயங்களை நாங்கள் முன்னிறுத்தியிருந்தோம். அந்த வகையிலே உடனடியாக அந்த பெண்ணானது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே கடமையில் இருந்த விஓஜி தாதியார்கள் போன்றவர்கள் உடனடியாக விசாரணை நடைபெறுகின்ற காலப்பகுதியில் உடனடியாக இடைநிறுத்தப்பட வேண்டும். அதே மாத்திரமல்ல, இந்த அவலத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய மன்னார் மாவட்ட டைரக்டர், அதாவது பணிப்பாளர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அத்தியட்சர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அவருக்கான ஆரம்பகட்ட விசாரணையில் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிச்சயமாக அவர்களை கைது செய்து முன்னிலைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை வழங்கியிருந்தார். அது மாத்திரமல்ல, அங்கே வந்திருந்த வடமாகாண சுகாதார பணிப்பாளர் அவர்கள் கூறியிருந்தார், நாங்கள் உடனடியாக அவர்களை இடைநிறுத்த முடியாது. அவ்வாறு செய்கிற சந்தர்ப்பத்திலே வைத்தியசாலையில் உள்ள பல கர்ப்பிணிகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, சுகாதார அமைச்சருடைய செயலாளருடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாகவே எங்களுடைய சில கடமைகளை செய்ய முடியும் என அவர் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அதற்கு அமைவாக இன்றைய தினம் எழுத்து மூலமாக ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார். 3 நாட்களுக்குள் நாங்கள் நிரந்தரமான ஒரு தங்களுடைய அறிக்கையினை விசாரணையை முடிவுறுத்தி தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதாக. மேலுமாக அந்த கலந்துரையாடலில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது யாழ்ப்பாணத்திற்கு பிண பரிசோதனைக்காக கொண்டு சென்ற அந்த வனஜா என்ற பெண்ணின் பன்னீர் குடம் உடைவுற்று அந்த பன்னீர் குடத்தில் இருந்த அதில் இருந்த நீர், அதில் இருந்த கழிவுகள், அந்த குழந்தையின முடிகள் என்பன அந்த இரத்தத்திலே கலந்து அந்த இரத்த சுற்றோட்டத்திலே கலந்து அந்த சுற்றோட்டத்தின் காரணமாக நுரையீரலிலே ஏற்பட்ட அந்த மூச்சு திணறல் காரணமாகத்தான் அந்த மரணம் சம்பவித்ததாக ஒரு விடயத்தினை அவர்கள் அந்த கலந்துரையாடல் போது தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக அந்த பிண பரிசோதனை அறிக்கை இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவ்வாறு கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே அந்த பன்னீர் குடம் உடைக்கப்பட்டது, அது அவருடைய விஓஜி அவருடைய தாதிமார்களுடைய கவனயினம் காரணமாக அது பன்னீர் குடம் உடையப்பட்ட அந்த மரணம் ஏற்பட்டதா, மரணத்தின் பின்னணியிலே யாருடைய கவனக்கீனம் ஏற்பட்டுள்ளது என்ற விடயங்கள் பல உண்மைகள் பிண பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே அந்த உண்மைகள் தெரியக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அவ்வாறு கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்திலே உண்மையிலே குற்றம் செய்தவர்கள் உண்மையிலே தண்டிக்கப்படுவார்கள். உண்மையிலேயே இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், சிந்துஜாவினுடைய மரணம் மன்னார் மாவட்டத்தில் பெரும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. சிந்துஜாவினுடைய வழக்கு தொடர்பான அறிக்கை கூட கடந்த தவணை பி அறிக்கையாக மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மிக விரைவிலே கைது செய்யப்படுவதற்கான வைத்தியர்களும் தாதியர்களும் மிக விரைவாக கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அண்மையிலே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, சம்பந்தப்பட்டவர்கள் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே அந்த விசாரணை குழுவை செய்த அதே விசாரணை குழு தான் இந்த விசாரணை குழுக்கும் பங்கு பெற்றிருந்ததால் எங்களுக்கு சிந்துஜாவின் வழக்கிலே சிந்துஜாவினுடைய மரணத்துக்கு தொடர்புடையவர்கள் எவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டார்களோ அவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்ட சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த விசாரணையில் மக்கள் பெரும் திரளான மக்கள்கள் ஒன்று திரண்டு இங்கே மக்கள் தங்களுடைய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். மன்னார் மாவட்டத்துடைய நிர்வாகத்தில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் இங்கே ஒரு விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்திருந்தோம். அதாவது நாங்கள் நீதி கேட்டு போராடுகின்ற இந்த போராட்டத்திலே ஒரு வன்முறை தோன்றிவிட்டு அந்த வன்முறையானது மக்களுக்கும் பங்கு பெற்றுகின்ற பெண்களுக்கும் ஒரு பாதிப்பாக அமையக்கூடாது, எங்களுடைய போராட்டம் வழி தவறி போகக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக அவதானமாக செயற்பட்டு கொண்டிருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய போராட்டமானது வெற்றிகரமாக முடிவுறுத்தப்பட்டு எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. 3 நாட்களில் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீதிமன்றத்தின் முன்னால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது. இந்த நீதி கிடைக்காது மக்களோட வெளிப்பாடு என்னவா இருக்கு?
நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்திலே எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து விட்டால் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விட்டு நாங்கள் அதை இலகுவாக கடந்து சென்று விடுகின்றோம். ஆனால் சிந்துஜாவினுடைய பிரச்சனையானது கடந்த கிழமை கூட நீதிமன்றத்துக்கு வந்தது. ஆனால் அந்த நீதிமன்றத்திலே என்ன நடந்தது, அதனுடைய போலீசார் என்ன அறிக்கையை தாக்கல் செஞ்சுள்ளார்கள், என்ன விசாரணை நடந்தது என்று மக்கள் அது தொடர்பாக ஆராய்வதில்லை. தற்பொழுது இன்று ஒன்று கூடுகின்ற மக்கள் 3 நாட்கள் அந்த பிரச்சனையை பார்ப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று ஆராய்வதில்லை. ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக முழு மூச்சோடு நாங்கள் ஒன்று திரண்டு இந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டும். அதே போன்று சிந்துஜாவின் வழக்கிலே எவ்வாறான வழக்கு நிலைமைகள் போகின்றது, அதில் எவ்வாறான முன்னேற்றங்கள் காணப்படுகின்ற தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது. ஒரு மரணம் இப்படி நிகழக்கூடாது. இதுக்கு போற ஒரு மரணம் இங்க நிகழக்கூடாது. இங்க சுகாதார அமைச்சர் வரும் வரைக்கும் இங்க ஆர்ப்பாட்ட களத்தை நாங்க அமைக்க போறோம். ஆர்ப்பாட்ட களம் அமையும். இங்க எத்தனை நாள் பரவாயில்ல, எத்தனை மாசம் பரவாயில்ல, இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் களம் அவங்களுக்கு நேரடியா வந்து அவங்க எங்களோட கதைச்சு மன்னார் மாவட்டத்திலேயே எல்லா பிரச்சனை, அதாவது இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட் பிரச்சனையில இருந்து இங்க இருக்கிற தட்டுப்பாடு அவள் ஏன்டா இப்ப 3 ஸ்ட்ரெச்சரை வச்சுதான் இவங்க இழுத்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து எல்லா வாட்டுகளுக்கும் எங்களுக்குள்ள மன்னார் குறைபாடுகள் இல்லாம ஆக்கணும் எங்களுக்கு முதல்ல. ஏன்னா குறைபாடுகள் தான் எங்களை இங்க பிள்ளைகள் மரணிக்கிற காரணம் வந்து குறைபாடு தான். நாங்க இன்னைக்கு எங்களை இன்னொரு பிள்ளைகளை இங்க சாகுறதுக்கு நாங்க விட மாட்டோம். ஏன்னா இத்தனை கோடி கணக்கா வச்சு செலவழிக்கிறவங்க ஏன் ஜப்னாக்கு போகணும்? நாங்க என்னத்துக்கு மேல ஜப்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நாங்க இங்க இருந்து எங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு தரும். நீங்க கோடிக்கணக்கு என்ன செலவழிச்சாலும் நாங்க எல்லாம் இங்க வாக்களிச்சு எல்லாம் செஞ்சு இங்க எல்லாம் ஃபண்டுகள் கொண்டு வரேன்னு சொல்லி இங்க குறைஞ்ச ஸ்கேன் எடுக்க வெளியே போற நிலைமையில இருக்கோம் நாங்க. அப்ப நாங்க எல்லாம் வந்திருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்ட களம் ஒன்று உருவாக்க போறோம். அதுல நாங்க எல்லாரும் எத்தனை நாள் போனாலும் பரவாயில்ல, மக்கி உளுத்து செத்து போனாலும் பரவாயில்ல, இங்க தரமான ஹாஸ்பிட்டலும் தரமான வைத்தியர்களும் உருவாகிற வரைக்கும், இங்க வரும் வரைக்கும், நல்ல ஊழியர்கள் வரும் வரைக்கும் இங்க ஆர்ப்பாட்டம் இங்க நடைபெறும். நாங்க இப்ப அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த எழுத்து மூலமோ இது எங்களுக்கு தேவையில்லை. இவங்க தர உறுதி எங்களுக்கு தேவையில்லை. இவங்க தர எந்த ஒரு ஆதாரமே எங்களுக்கு தேவையில்லை. இளைஞர்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து டாக்டர் அசாத்தை அரெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆர்ப்பாட்டம் தொடரும்.